யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் எப்படி கன்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோல உங்களோட நீஷ்க்கான ட்ரெண்டிங் டாபிக் எப்படி எடுக்கலாம்? உங்களோட ஆடியன்ஸ் எப்படி டார்கெட் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் எப்படி ரைட் பண்ணலாம்? டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம சில டூல்ஸும் வந்து அதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 4 ஸ்டெப்ஸா டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் பிளானிங். ரிசர்ச் அண்ட் பிளானிங்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு உங்களோட ஆடியன்ஸ வந்து டார்கெட் பண்ணுறது. 2வது ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்க வந்து உங்களோட நீஷ்க்கு ஏத்த மாரி நீங்க எடுக்கிறது. முதல்ல நீங்க ஆடியன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு யாருக்காக வந்து நீங்க வீடியோ கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நான் காட்டுறேன். குரோம்குள்ள போய்க்கோங்க. குரோம்குள்ள போயிட்டு ஆன்சர் த பப்ளிக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயின் கீவேர்ட வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. என்னோட கேஸ்க்கு வந்து கன்டென்ட் தான் வந்து என்னோட கீவேர்ட். இந்த இடத்துல நான் குடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து இந்தியா செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட்க்கு ரெலவென்ட்டா வந்து எவ்ளோ எவ்ளோ விதமான அ நமக்கு டாபிக்ஸ் வந்து அதில கிடைக்குது பாருங்க. ஸோ நெறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இருக்கு. கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான தேவையான இந்த டாபிக்ஸ் எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தடும் நான் சொல்லி தரேன். YouTubeல இருந்தே வந்து நம்மளால வந்து கன்டென்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இதுல ஒரு எக்ஸாம்பிள்க்காக ஹவ் டூ கிரியேட் அ கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. அப்படியே YouTubeக்குள்ள போய்க்கோங்க. YouTubeக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஹவ் டூ கிரியேட் அ கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நெறைய சர்ச்சஸ் இருக்கிறதுனால தான் வந்து இதில சஜஷனா வந்து நமக்கு காட்டுது. ஸோ அதனால வந்து நீங்க அப்படியே இந்த இத வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நமக்கு டாபிக்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஆனா, இது வந்து நமக்கு ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்க வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த டாபிக்ஸ்ல அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்க குரோம்குள்ள போயிட்டு Google Trends அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் ஆட் அ சர்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹவ் டூ அப்படிங்கிறத இந்த மெயினா வந்து இந்த ஹவ் டூ அப்படிங்கிறத போட்டு தான் நீங்க வந்து சர்ச் பண்ணணும். எந்த கன்டென்ட்டா இருந்துச்சுனாலும். ஸோ குடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் குடுத்துக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெப்சைட் சர்ச்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி யூடியூப் சர்ச்க்கா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மந்த்லேருந்து வந்து இந்த டாபிக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அத அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, தமிழ்நாடுல இருக்கிறவங்களும் வந்து இந்த டாபிக்காக வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது. ஓகே. இப்ப நமக்கு வந்து டாபிக் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டாபிக்லயே வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்துருச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரிங். ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்க வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வராங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோவ பார்க்கணுமா, வேணாமா அப்படிங்கிறத ஸ்டார்ட்டிங்ல குடுக்குற அந்த ஹூக்ல இருந்தா வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கிறதா வேணாமான்னு சொல்லி யோசிக்க போறாங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் ஹூக் குடுத்திருப்பேன். நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் எப்படி கன்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு தெரியலையா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் டேக்கா வந்து நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். இப்ப வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்க வந்து எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்க குரோம்குள்ள வந்துட்டு காப்பி ஏஐ ஹூக் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் வருது பாருங்க. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்தோனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, டாபிக் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோல் ஆஃப் யுவர் கன்டென்ட். இந்த இடத்துல வந்து உங்களோட கோல் ஆஃப் யுவர் கன்டென்ட் வந்து நீங்க என்ன பார்த்து நீங்க குடுத்துக்கோங்க. ஒருவேளை வந்து உங்களோட ஆடியன்ஸோட ப்ராப்ளம் வந்து நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அந்த இதையே நீங்க குடுக்கலாம். என்னோட கேஸ்க்கு வந்து கிரியேட் அ கன்டென்ட் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ வேரியன்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இப்ப எக்ஸாம்பிளுக்காக 5 நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு கீழ சப்மிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஹூக் வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் டிப்ஸ் ஃபார் மேக்கிங் எ யூடியூப் வீடியோ தட் கெட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ். ஸோ ஏன்னா ஹூக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத யூஸ் பண்ணி வந்து நீங்க ஹூக் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆட் வேல்யூ. ஸோ அந்த வீடியோல வந்து நீங்க என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னா வந்து முன்னாடியே லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு சிலபஸ் மாரி முன்னாடியே குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே இந்த வீடியோ வந்து இத பத்தி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு வரும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஸ்டோரி டெல்லிங்னா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் டாபிக் ட்ரெண்டிங்கான டாபிக் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி எடுத்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத சொல்லி எடுத்து வந்திருப்பேன். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கொண்டு போணும்.
ஸோ இத வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி வந்து நீங்க யூஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அழகா வந்து நீங்க எழுத முடியும். ஒருவேளை இத பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல கேமரா வேணும், ஒரு நல்ல மைக் இருந்தா தான் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வீடியோ குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருப்பீங்க. இப்ப நான் பண்றது ஃபுல்லாமே ஸ்கிரீன் ரெக்கார்ட் அண்ட் பிளஸ் எடிட்டிங் மட்டும் தான், ஃபேஸ் இல்லாம. ஒருவேள வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணி வந்து நீங்க ஃபேஸ்லெஸ் வீடியோ வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நீங்க எப்படி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ ஒண்ணு குடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மைக். இந்த மைக் தான் வந்து ரொம்பவே பெரிய தொல்லையா இருக்கும். ஒரு ஆடியோ வந்து ஒரு குவாலிட்டியா கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரோம்குள்ள போயிட்டு அடாப் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கோ டூ என்ஹான்ஸ் ஸ்பீச்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல் குடுத்து, ஸோ நீங்க எந்த ஆடியோ வந்து நீங்க குவாலிட்டியா கொண்டு வர போறீங்களோ, ஸோ அந்த ஆடியோ வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடியோ வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோ குவாலிட்டில இருக்கும். டவுன்லோட் குடுத்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்டிமைசேஷன். நீங்க எவ்வளோ தான் இன்ஃபர்மேட்டிவா ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலோ, நல்ல குவாலிட்டியா கிரியேட் பண்ணியிருந்தாலும், அந்த டைட்டில் அண்ட் தம்ப்லைன பார்த்து தான் வந்து கிளிக் பண்ணுவாங்க. டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன பத்தி டாபிக் எடுக்க போறீங்களோ, ஸோ அதோட கீவேர்ட வந்து இன்க்ளூட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ஃபார் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஹவ் டூ கிரியேட் அ கன்டென்ட் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லி குடுத்து, ஜஸ்ட் நான் ஸ்பேஸ் குடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் குடுத்தோனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஷோயிங் யுவர் ஃபேஸ் அந்த மாரி நீங்க கன்டென்ட் எடுக்கலாம். இல்லன்னா இதையே வந்து நீங்க இங்க உங்களோட இதுவா வந்து நீங்க குடுக்கலாம். ஸோ இதையே வந்து நீங்க டைட்டிலா வந்து குடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இது ஆல்ரெடி வந்து நெறைய பேர் சர்ச் பண்ணதுனால தான் சஜஷனா வருது. ஸோ இதையே வந்து நீங்க டைட்டிலா வந்து குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன். ஸோ தம்ப்லைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம். நீங்க பார்க்கலைன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுல கிளியர் அண்ட் கிறிஸ்பியா வந்து உங்களுக்கு டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு தம்ப்லைன் எப்படி கேன்வா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க தேடி வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர். பாய்.